எல்லாருக்கும் வணக்கம். விருப்பம் உள்ளவங்க மட்டும் இந்த பதிவை பாருங்க. விருப்பம் இல்லாதவங்க தயவு செய்து இந்த பதிவை பார்க்க வேணாம். என்னோட ஜோதிட சதா காணொளி வாயிலாக நான் நிறைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை நான் சொல்லிக்கிட்டு வர்றேன். அந்த வகையில் எனது ஜோதிட சதா காணொளிக்கு நிறைய ஆதரவு கொடுத்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களில் சில பேர் என்னுடைய ராசியின் பிரகாரம், என்னுடைய நட்சத்திரம் பிரகாரம் எனக்கு ஏதாவது அதிர்ஷ்ட நம்பர்கள் இருந்தால் சொல்லுங்க, எனக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லுங்க, நான் லாட்டரியில் பரிசு வெல்வேனா, அதற்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. அந்த கேட்குறவங்களுக்காகத்தான் இந்த பதிவு. பொதுவாக எல்லாருக்குமே வாழ்க்கையில் இருக்கிற ஒரு முக்கியமான கஷ்டம் பண கஷ்டம் தாங்க. பணம் இருந்தால் எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆயிரும். அந்த பணத்தை நல்ல வேலை கிடச்சி, அதாவது ஒரு அரசு வேலை கிடைச்சா அதன் மூலமாக நல்ல வருமானம் இருக்கும். ஒரு தனியார் துறையில் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் போதுமான வருமானம் இருக்காது. ஒரு தொழில் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த தொழில் நல்ல வளர்ச்சியில் இருந்தால் அவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும். அதை வச்சு அவங்க நல்லா பிழைச்சிக்கலாம். அதே மாதிரி ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வியாபாரம் அப்படிங்கிறது சிறப்பாக இருந்தால் மட்டும்தான், நல்ல லாபமாக இருந்தால் அந்த வியாபாரி நல்லா பிழைச்சிக்கிடுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க செய்கிற தொழில்கள் நல்ல சிறப்பாக போயிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை, பணம் நல்லா வரும். இதையும் தாண்டி நேரம் அப்படிங்கிறது ஒன்று நல்லா இருக்கணும். அதுக்கு மேலே அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் வேணும். அந்த அதிர்ஷ்டம் இல்லைன்னா என்ன பண்ணாலும் சரியாகாது. இந்த அடிப்படையில் லாட்டரியில் பணம் ஜெயிக்கணும், ஒரு அதிர்ஷ்டம் இருக்கணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா முடியாது. லாட்டரி குறிப்பாக தமிழ்நாட்டில் இல்லை, முற்றிலும் அரசால் தடை செய்யப்பட்டிருக்குது. தமிழ்நாட்டில் லாட்டரி விற்கிறது சட்டப்படி குற்றம். தமிழ்நாட்டுக்குள்ள லாட்டரி விற்று வாங்குறதும் சட்டப்படி குற்றம், தண்டனைக்கு உள்ளாக்கப்படும். ஆனால் கேரள மாநிலத்தில் லாட்டரியை கவர்மெண்டே நடத்துது. அந்த கவர்மெண்டே நடத்தக்கூடிய லாட்டரிக்கு சிறப்பான வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்ச விஷயம். ரொம்ப ரொம்ப நல்ல சிறப்பாக போயிட்டு இருக்குது. எத்தனையோ ஏழை மக்கள், கைகால்கள் முடியாதவங்க இந்த லாட்டரி தொழில் செய்து தான் அவங்க பிழைப்பையே நடத்துகிறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வெளி மாநிலங்கள்லையும் நிறைய லாட்டரி போயிட்டு இருக்குது. சில மாநிலங்களில் சுத்தமாக லாட்டரி கிடையாது. என்னோட காணொலியை பார்க்கின்ற வெளிநாடு வாழ் தமிழர்கள் கூட நிறைய பேர் ராசிக்கான அதிர்ஷ்ட எண்கள் கேட்குறாங்க. குறிப்பாக சிங்கப்பூர், மலேசியா, லண்டன், துபாய், கத்தார் போன்ற நாடுகளில் இருக்கும் எனது ஆதரவாளர்கள் நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்காக ராசிகளின் அடிப்படையில், நட்சத்திரங்களின் அடிப்படையில், பிறந்த தேதி வருஷத்தின் அடிப்படையில் சில நம்பர்களை நான் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். நிறைய நண்பர்கள் லாட்டரியில் பணம் ஜெயிச்சதாகவும் எனக்கு தகவல் அனுப்புகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லாட்டரியில் விளையாடுறதுக்கும் சில வழிமுறைகள் இருக்குது. எந்தெந்த நம்பர் செலக்ட் பண்ணினா நமக்கு அது சாதகமாக பரிசு விழுகும் அப்படிங்கிறத ஒன்று இருக்குது. சில பேர் ஏதாவது ஒரு நம்பரில் சீட்டு வாங்கிட்டு போவாங்க. ஆனால் வருஷக்கணக்காக வாங்கிட்டு இருப்பாங்க, ஆனால் விழுகாது. ஆனால் சில பேர் நம்பரை பார்த்து செலக்ட் பண்ணி வாங்குவாங்க. இப்படி இருந்தால் இப்படி இருந்தான்னு சொல்லி ஒரு கணக்கு போட்டு வாங்குவாங்க. ஆனால் அவங்களுக்கு வச்ச குறி தப்பாது, கண்டிப்பாக பணம் கிடைச்சிரும். இதுவும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது. அப்போ எதுக்கும் ஒரு முயற்சி வேணும். முயற்சி இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். சில நேரங்களில் அதிர்ஷ்டத்தை நாம தான் தேடி போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வருமானு தெரியல, ஆனால் நாம தான் தேடி போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இந்த அடிப்படையில் கடந்த பதிவுகளில் ஒரு 2 பதிவு வெளியிட்டிருக்கிறேன். மேஷ ராசி, ரிஷப ராசி, மிதுன ராசிக்கு ஒரு பதிவாகவும், கடக ராசி, சிம்ம ராசி, கன்னி ராசிக்கு ஒரு பதிவாகவும் இந்த அதிர்ஷ்ட நம்பர்களை பற்றி விளக்கி நான் பதிவிட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இந்த பதிவில் துலாம் ராசி மற்றும் விருச்சக ராசி மற்றும் தனுசு ராசி, இந்த 3 ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட நம்பர்கள் என்ன, அதை எப்படி பயன்படுத்தி வாங்கிறது அப்படிங்கிறதை நான் சொல்லியிருக்கிறேன்.
முதல்ல வந்து துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்களுக்கு 4, 7 மற்றும் 6 என்ற எண்கள். இந்த 3 எண்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான எண்கள். இப்போ இந்த நம்பர்களை வச்சு தான் சீட்டு வாங்கணும். இந்த நம்பர்களை வச்சு தான் லாட்ரி எப்படி விளையாடுறது அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. இந்த நம்பர்களை வச்சு துலாம் ராசிக்காரங்க விளையாடுற போது கண்டிப்பாக அவங்களால ஒரு பரிசு தொகையை வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லி தெளிவாகவே சொல்லலாம். பொதுவாக வந்து 6 இலக்க எண்கள், இந்த 6 எண்கள் வரிசையாக இருக்கும். அந்த 6 இலக்க எண்களில் ஆரம்ப எண் வந்து இந்த 4, 7, 6 இந்த 3 எண்களில் ஏதாவது ஒரு எண் ஆரம்ப எண்ணாக இருக்கலாம். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கடைசியில் வந்து அதே எண்கள் வந்து 4, 7, 6 முடிகிற மாதிரியும் வச்சுக்கலாம். லாஸ்ட்டில் 2 எண்கள் வந்து 04, 07, 06ஆகவும் வச்சுக்கலாம். 44, 77, 66, 47, 46, 64, 67, 66 இப்படி இதே 3 எண்களும் மாறி மாறி டபுளாக நீங்கள் பண்ணி கணக்கு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து ஒரு பெரிய பரிசு தொகையை நோக்கி குறிவைக்கிறது. இப்போ அவ்வளவு வேணாம், எனக்கு வந்து ஒரு 4 நம்பரில் பரிசு கிடைச்சா கூட போதும், ஒரு குறிப்பிட்ட தொகை, ஒரு அளவான தொகை கிடைச்சா கூட போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கடைசியில் வர்ற 4 நம்பரை மட்டும் வச்சு கணக்கு பண்ணி எடுப்பாங்க. இந்த துலாம் ராசிக்காரவங்க இந்த 4 எண்கள் அப்படிங்கிற போது 44, 77ன்னு ஒரு கணக்கு, 47, 74ன்னு ஒரு அமைப்பு, அதே 46, 76 அதே இது வந்து 64, 67, 66, 67 ஆக இந்த 3 எண்களையும் இந்த 4 நம்பர் வர்றபோது மாற்றி இதுக்குள்ளேயே நீங்கள் பயன்படுத்தி கணக்கு வச்சு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வச்ச குறி தப்பாது. புரியுதுங்களா? அதனால் 0 வராதான், லாஸ்ட்டில் 0 வர மாதிரி நம்பர் எடுத்தால் விழுகுமா விழுகாதா அப்படின்னு வேறு சில பேர் கேட்பாங்க. ஆனாலும் உங்களுக்கு கொடுத்த இந்த 3 எண்கள் கண்டிப்பாக அதில் இருக்கணும். இப்போ 4, 7, 6ன்னு சொல்லிட்டேன். 47, 60 அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக லாஸ்ட்டில் 0 இருக்குது. முன்னாடி நான் அந்த 3 எண்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். அதேமாதிரி 77, 40 கண்டிப்பாக உங்கள் 3 நம்பர் அதில் இருக்குது. புரியுதுங்களா? அதே மாதிரி 0, 476ன்னு வருதுன்னு வச்சுங்க, தாராளமாக எடுக்கலாம். 0, 4, 64 வருது, கண்டிப்பாக எடுக்கலாம், வாங்கலாம், அப்படியும் வச்சு விளையாடலாம். ஆக இந்த 3 எண்கள் தான் உங்களுக்கு மிக மிக முக்கியமான எண்கள். இதை வச்சு நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி எடுத்துக்கலாம். நிச்சயமாக துலாம் ராசிக்காரவங்க ஏதாவது ஒரு தொகையை வந்து நீங்கள் வின் பண்ணியே தீருவீங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. புரியுதுங்களா? உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 4, 7 மற்றும் 6. அடுத்ததாக விருச்சக ராசி நண்பர்கள். இந்த விருச்சக ராசி நண்பர்களுக்கு வந்து 1, 8, 9 பார்த்துங்க, 1, 8, 9 இந்த 3 எண்கள் அப்படிங்கிற வந்து விருச்சக ராசிக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான யோகத்தை தரக்கூடிய எண்கள். அடுத்ததாக 6ஆம் நம்பர். அப்போ 1, 8, 9 மற்றும் 6 இந்த 4 எண்கள் கண்டிப்பாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இப்போ இந்த எண்களை வந்து எப்படி பயன்படுத்துது? இப்போ 6 நம்பரில் ஒரு சீட்டு செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 4 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் ஆரம்பத்தில் நீங்கள் வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு பிள்ளையார் சொல்லி வின் பண்ணுறதுக்கான பிள்ளையார் சொல்லி. 1, 8, 9, 6 ஏதாவது ஒரு நம்பர் முன்னாடி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு சீட்டில் இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி கடைசியில் வர்றபோது இதே 01, 08, 09, 06 இந்த மாதிரியும் வச்சுக்கலாம். அதே மாதிரி 11, 99, 88, 19, 18, 91, 81 இந்த மாதிரி லாஸ்ட்டில் முடியுதா, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, தாராளமாக நீங்கள் விளையாடலாம். 89, 98 இப்படியும் இருக்கலாம். அப்போ இதே எண்கள் தான் அந்த லாஸ்ட்டில் வர்ற 2 எண்களும் அதே மாதிரி கரெக்டாக அமைஞ்சிடலாம். அதே மாதிரி 3 எண்களாக வருது, லாஸ்ட்டில் வந்து 3 888 இருக்குது, தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். 881 வருது, 889 வருது. உங்களுடைய எண்கள் கண்டிப்பாக அதில் இருக்கணும். அந்த விருச்சக ராசிக்கு சொல்லப்பட்ட எண்கள் கண்டிப்பாக அதில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த ராசிக்காரவங்களாக இருந்தால் தாராளமாக கை வைங்க, அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும்.
புரியுதுங்களா? சில பார்த்தீங்கன்னு சொன்னா, லாஸ்ட்ல வந்து 1111 அப்படின்னு இருக்கும். யோசிக்கவே வேணாம். தாராளமா எடுக்கலாம். அதே மாரி 1101 தாராளமா எடுக்கலாம். அதுக்கப்புறமா 88, 89 4 நம்பர் பார்த்தீங்க 88, 89ல முடியும். 98, 81 88, 88 இந்த மாரி வந்தாலும் சரி. 99, 99ஆ வந்தாலும் சரி. புரியுதுங்களா? இப்ப 99, 81, 88, 11, 98, 99 இந்த மாரி இந்த எண்களேவும் மறுபடியும் மாறி இருக்கும். உங்களுடைய எண்கள் அதில் இருக்கான்னு மட்டும் பாருங்க. இருந்தால் கண்டிப்பாக எடுத்துருங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா 68, 89ன்னு சொல்லி உங்களை வந்து அந்த நம்பர் வந்து நமக்கு அப்படியே சொல்கிற போதே நமக்கு கண்ணை பறிக்கும். 68, 81, 16, 88 அதாவது 1688, 19, 86, 1986 இந்த மாதிரியெல்லாம் வந்து அந்த எண்கள் வந்து பிரகாசிக்கும். நீங்கள் தாராளமாக அதில் கை வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அதில் கிடைக்கும். ஆக விருச்சிக ராசிக்காரங்கள் வந்து 1, 8, 9 மற்றும் 6 இந்த 4 எண்களை பயன்படுத்தி நீங்கள் தாராளமாக விளையாடலாம். அது உங்களுக்கு பண வாய்ப்பு பெறக்கூடிய அமைப்பில் இருக்கும். புரியுதுங்களா? அடுத்ததாக தனுசு ராசி நண்பர்கள். இந்த தனுசு ராசிக்காரவங்களுக்கு 1, 3, 5, 9 1, 3, 5, 9 இந்த 4 எண்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகம் தரக்கூடியதாக இருக்கும். 6 நம்பர் வரிசையாக 1, 2, 3, 4, 5, 6 நம்பர் இருக்கும். அதில் வந்து ஆரம்ப எண் இந்த எண்களில் ஏதாவது ஒரு எண் உங்களுக்கு இருக்கலாம். லாஸ்ட்டில் முடிகிற போது இதே 01, 03, 05, 09ன்னு முடிஞ்சாலும் ஓகே. இல்லை 13, 35, 59ல் முடியுது, தாராளமாக நீங்கள் கை வைக்கலாம். அப்போ இதே எண்கள் தான் 13, 15, 19, 35, 59, 95, 93, 91, 53, 93 இப்படி முடியும். இந்த மாதிரி வரவது நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நல்ல வாய்ப்பு இருக்கும். சரி, பெரிய பரிசு வேணாம், எனக்கு ஒரு 4 நம்பரில் பரிசு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இதே எண்களை 11, 13ன்னு வச்சுக்கோங்க. 11, 19 முடியுது, 11, 15ல் இருக்குது, தாராளம் எடுக்கலாம். அதே மாதிரி 51, 19, 51, 13, 51, 15, 91, 95, 91, 93, 91, 99 இந்த மாதிரி முடிஞ்சால் தாராளமாக நீங்கள் அதில் கை வச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் நமக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி 33, 39 இப்படி ஒரு லைன் வருதுன்னு வச்சுக்கோங்க. 33, 39 லாஸ்ட்டில் வருதுன்னா தாராளமாக இங்கே எடுத்துக்கலாம். அதே மாதிரி 33, 31 மூணாவே வந்து லாஸ்ட்டில் ஒன்றா முடிஞ்சாலும் ஓகே தான். 93, 33 தாராளமாக எடுக்கலாம். 93, 35, 33, 39 கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு வின்னிங் பெறக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். புரியுங்களா? அதே மாதிரி 55, 59 எடுக்கலாம். 95, 59, 95, 95, 95, 96 இதுவும் உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஆக தனுசு ராசிக்காரவங்க வந்து இந்த 1, 3, 5, 9 இந்த 4 எண்களை வச்சு நீங்கள் விளையாடுகின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பரிசை வின் பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வரும். கண்டிப்பாக வின் பண்ணுவீங்க. புரியுதுங்களா? ஆக துலாம் ராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி. துலாம் ராசிக்காரவங்களுக்கு வந்து 4, 7 மற்றும் 6. விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு வந்து 1, 8, 9 மற்றும் 6ஆம் நம்பர். தனுசு ராசிக்காரவங்களுக்கு 1, 3, 5, 9 இந்த எண்களையே நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் விளையாண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் இந்த எண்களுக்குள்ள தான் இருக்கும். புரியுதுங்களா? கண்டிப்பாக நீங்கள் பரிசு ஜெயிப்பீங்க. நண்பர்களே, இந்த பதிவில் நீங்கள் நிறைய ரிப்பீட் பண்ணி கூட போட்டு பார்த்துக்குங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, சந்தோஷம்.